அஸ்லாம் வலைக்கும். அன்னைக்கு நானும் சித்தியும் கரிபன் தான் பண்ணியிருந்தோம். சித்தி ஒரு வீடியோ பார்த்து கரிபன் பண்ணலாம்னு சின்ன பிரதனமா 2 நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு சரியான மெஷர்மெண்ட்லாம் தெரியாம பண்ணவும் முடியாது. இதை நம்ம முன்ன பின்ன பண்ணதும் கிடையாதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். எதுவும் நம்மளால முடியும்னு ஒரு டைலாக் வேற. ஓகே, நானும் சித்தி கூட பன் பண்ணலாம்னு சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஈஸ்ட் கூட சுகர்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு அப்புறம் மைதா மாவுல உப்புலாம் சேர்த்து நல்லா இழுத்து சித்தியை பிசையும் விட்டார். வாயால நல்லா வடை சொல்ற மாதிரி வாயாலே கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ல நான் சொல்ல சித்தி மாவு பிசைய ஒரு வழியா மாவு ப்ரூஃபிங்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் லிட் ஓபன் பண்ணி பார்த்தா மாவு டபுள் தி சைஸ் ஆகவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம பேக் பண்றதுலாம் கை வந்த கலை என் ஹபியும் என் தங்கச்சும் தான். உங்களுக்கு கால் பண்ண டவுட்டை கிளியர் பண்ண அவங்களுக்கே கால் பண்ணியாச்சு. கரெக்ட் மெஷர்மெண்ட்ல போட்டீங்களா அவங்க கேட்க கரெக்டான மெஷர்மெண்ட்ல தான் போட்டோம். நாங்க சொல்ல கரெக்டா வருமே, மாவு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படி இல்லைன்னா ரொட்டியா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டான். பன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். அதை தான் பண்ணுவோம்னு பேக் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ள ஸ்டஃபிங் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. சித்தி தான் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஸ்டஃபிங் வச்சு பன் ஷேப்ல கொண்டு வந்தாச்சு. மேல ஒரு அழகான ப்ரௌன் கலர் வரதுக்காக மேல எக் வாஷும் கொடுத்து ஓடிஜில வச்சாச்சு. 20 மினிட்ஸ் பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியில எடுத்து பண்ணை பிச்சு பார்த்தா ஹாஃப் குக் தான் ஆகிருந்துச்சு. இப்படியே உள்ள வைக்க வெளியில எடுக்க நாங்களும் பன் மாதிரி இந்த வெயில்ல கிச்சன்ல பண்ணு மாதிரி வெந்துட்டு இருந்தோம். அப்பா என்ன ஹீட்டு! ஒரு வழியா பண்ணை பேக் பண்ணி எடுத்தாச்சு. பண்ணு நல்லா சாஃப்டா வந்துருச்சு. உள்ள நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஸ்டஃபிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.